உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 226ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேலில் 29ஆம் அதிகாரமும் 30ஆம் அதிகாரமும் வாசிப்போம். நீதிமொழிகள் 14 தொடர்ந்து 13லேருந்து 16 வசனங்கள் வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தது போல் ஒரு தவ காலத்தை நம்ம துவங்கியிருக்கிறோம். இந்த எரேமியா புத்தகம் முடிகிற வரைக்கும் நம்ம மத்தேயு நற்செய்தியை எதிர்கொள்வதற்கான நம்ம ஒடுக்கிக் கொள்வோமே, தாழ்த்தி கொள்வோமே நம்மளுடைய மனசை, நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் இது. எரேமியா புத்தகம் நம்மளுடைய பாவ சூழல்கள், நம்மளுடைய அந்த விழுந்து போன மாமிசத்தின் இயல்பை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். பாருங்கள், பியூலா எப்சிபான்னு கூப்பிட்ட இஸ்ரேலையும் யூதாவையும் ஆண்டவர் இன்னைக்கு ஒகோலிபான்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அவங்களுடைய அடையாளத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய அடையாளத்தையும் நான் கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கடவுளுடைய மகன், நான் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கேன், நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கேன், என் ஆண்டவர் என் கூட இருக்கார். இந்த உறவை எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் திரும்பவும் நம்மளை மனமாற்றத்துக்கு கூப்பிட்றாரு. இந்த இஸ்ரேலினுடைய அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை, அவங்க போய் விபச்சாரம் செய்ததை ஆண்டவர் எனக்கு நினைவு ஊட்டும் போது நம்மளுடைய பாவங்கள், நம்ம ஆண்டவர்கிட்டருந்து எப்படி திரும்பி போனோம், இதெல்லாம் குறித்து யோசிப்போம். எதுக்கு? நம்மளே நம்ம குற்றப்படுத்திக்கிறதுக்காக இல்லை. அப்படி நம்ம யோசிக்கும் போது தாழ்ச்சி அடைவோம். நாம் இவ்வளோ மோசமாக இருந்தோம், ஆண்டவர் என்னை மன்னிச்சார், இவ்வளோ மோசமாக இருந்தோமா, ஆண்டவர் எனக்கு இன்னமும் நல்லது செஞ்சிகிட்டு இருக்காரு. நன்றி உணர்விலும் அன்பிலும் அதிகரித்து, விசுவாசிலும் அதிகரித்து, இன்னும் உறுதியாக அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகக்கூடாதுன்றதில் உறுதி பெறுவதற்காக இந்த எரேமியா புத்தகத்தில் நம்ம பயணிப்போம். வந்துடலாம். லெட்ஸ் ஃபேஸ் அவர் ஃபியர்ஸ். நம்மளுடைய பயங்களையும் நம்மளுடைய பாவங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து ஏற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் அதிலேருந்து வெளிவோம். ஸோ பாவத்தை, நம்மளுடைய பாவ இயல்பு ஏன் வருது, ஏன் பாவம் செய்கிறோம், எல்லாத்தையும் அக்கு வேறா ஆணி வேறா பிரிப்பார் ஆண்டவர். இந்த எரேமியா புத்தகத்தின் வழியாக அளவு பண்ணுவோம், அவரை அனுமதிப்போம் நம்மளுடைய கல்லான இதயத்தை உடைப்பதற்கு. ஸோ இன்றைக்கி ஹார்ஷான வார்த்தைகள் இருக்கும். பட் எதுக்கு? ஊதாரி மகனை போல திரும்பி அப்பாவிடம் வருவதற்கு. சரி, இன்றைக்கி எசேக்கியேல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 28ஆம் அதிகாரத்தில் தீர் நகரத்துக்கு எதிராகவும் அந்த இறைவாக்குகள் உரைக்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். அவரை ஏதேனில் இருக்க கெர்பு போல் ஒன்று நான் படைத்தேன், அது சாத்தானையும் குறிக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதே போல் எகிப்திற்கு எதிரான இறைவாக்குகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஸோ எகிப்துக்கு எதிராக ஆண்டவர் இன்றைக்கி இறைவாக்கு உரைப்பார். அதே நேரத்தில் அந்த எகிப்து அரசனை ஒரு நைல் நதியினுடைய ஒரு முதலையை போல் ஆண்டவர் இன்றைக்கி கூறுவார். அது 29ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 30ஆம் அதிகாரத்தில் அவருக்கு பாருங்கள், ஆண்டவருடைய மனசு பாருங்கள் நண்பர்களே, அந்த அளவுக்கு எகிப்துடைய மன்னனையும் எகிப்தையும் அழிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்கப்புறம் வருத்தப்படுறாரு. ஸோ ஒரு புலம்பல், அது நம்ம 30ஆவது அதிகாரத்தில் வாசிப்போம். நாளைக்கு பாருங்க, எகிப்தினுடைய மன்னனை நீ ஏதேன் தோட்டத்தில் அந்த வாழ்வின் மரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நன்மை தீமை அறியும் மரம் உண்டு, வாழ்வின் மரம் உண்டு. ஸோ நீ உன்னை வாழ்வின் மரத்தை போல் படைச்சேன் அப்படின்னாரு. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம இந்த மன்னனையும் நம்ம சாத்தானுடைய ஒரு பிரதிநிதியாக பார்க்கலாம், ஒரு முன்னடையாளமாக இங்கே பார்க்கலாம். ஸோ எப்படி சாத்தான் அவனுடைய அரகன்ஸ், அவனுடைய கர்வத்தினால, செருக்குனால ஆண்டவருக்கு நிகராக இருக்கணும்னு நினச்சி அவன் வீழ்ந்து போனானோ, அதே போல் தீர் நகர அரசனும் எகிப்தினுடைய அரசனும் வீழ்ந்து போகிறாங்க அப்படின்றத நீ நம்ம பார்க்க போகிறோம். தாழ்ச்சி நமக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான வேலிவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 3. கணவன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனை விட்டு அகன்று வேறு ஒருவனோடு வாழ்கையில் அக்கணவன் அவளிடம் மீண்டும் திரும்பிச் செல்வானா? அந்நாடு தீட்டுப்படுவது உறுதி அல்லவா? நீ பல காதலர்களோடு விபச்சாரம் செய்தாய். உன்னால் என்னிடம் திரும்பி வர முடியுமா என்கிறார் ஆண்டவர். உன் கண்களை உயர்த்தி மொட்டை மேடுகளை பார். நீ படுத்து கிடக்காத இடம் உண்டோ? பாலை நிலத்தில் அராபியனை போல பாதையோரங்களில் நீயும் காதலர்களுக்காக காத்திருந்தாய். உன் விபச்சாரங்களாலும் தீச்செயல்களாலும் நாட்டை தீட்டுப்படுத்தினாய். ஆகையால் நாட்டில் மழை பெய்யாது நின்றுவிட்டது. இளவேனிற்கால மழையும் வரவில்லை. உனது நெற்றி ஒரு விலைமாதின் நெற்றி. நீ மானங்கெட்டவள். இப்போது கூட என் தந்தையே, என் இளமையின் நண்பரே என என்னை நீ அழைக்கவில்லையா? என்றென்றும் அவர் சினம் அடைவாரோ? இறுதி வரை அவர் சினம் கொண்டிருப்பாரோ என்கிறாய். இவ்வாறு சொல்லிவிட்டு உன்னால் இயன்றவரை தீச்செயல்களையே செய்கிறாய். யோசியா அரசன் காலத்தில் ஆண்டவர் என்னிடம் கூறியது, நம்பிக்கையற்ற இஸ்ராயேல் செய்ததை கண்டாயா? அவள் சென்று உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மீதும் பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் விபச்சாரம் செய்தாள். இவை அனைத்தையும் செய்த பின் என்னிடம் திரும்பி வருவாள் என எண்ணினேன். அவளோ திரும்பி வரவில்லை. நம்பிக்கை துரோகம் செய்த சகோதரி யூதா இதை கண்டாள். நம்பிக்கையற்ற இஸ்ராயேலுடைய விபச்சாரத்தின் காரணமாக நான் அவளை தள்ளிவிட்டு அவளுக்கு மனமுறிவுச் சீட்டு கொடுத்ததை நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா கண்டாள். எனினும் அவளும் அஞ்சாது சென்று விபச்சாரம் செய்தாள். விபச்சாரம் செய்வது அவளுக்கு வெகு எளிதாக இருந்ததால் கல்லோடும் மரத்தோடும் வேசித்தனம் செய்து நாட்டை தீட்டுப்படுத்தினாள். இவை அனைத்திற்கும் பிறகு கூட நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வரவில்லை. பொய் வேடம் போடுகிறாள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது, நம்பிக்கையற்ற இஸ்ராயேல் நம்பிக்கை துரோகம் செய்த யூதாவை விட நேர்மையானவள். நீ சென்று வடக்கே திரும்பி இச்சொற்களை உரக்க கூறு. நம்பிக்கையற்ற இஸ்ராயேலே, என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். நான் உன் மீது சினம் கொள்ள மாட்டேன், ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன் என்கிறார் ஆண்டவர். நான் என்றென்றும் சினம் கொள்ளேன். உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்தாய். பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் அந்நியரை நாடி அங்குமிங்கும் ஓடினாய். என் குரலுக்கோ நீ செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள்.
அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். அந்நாள்களில் யூதா வீட்டார் இஸ்ராயேல் வீட்டாரோடு சேர்ந்து கொள்வர். நான் அவர்கள் மூதாதையருக்கு உரிமை சொத்தாக கொடுத்த நாட்டுக்கு வடநாட்டிலிருந்து ஒன்றாக வந்து சேர்வர். உன்னை என் மக்களின் வரிசையிலே எவ்விதம் சேர்த்துக் கொள்வேன் என்றும், திரளான மக்களினங்களுக்கிடையே அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை உனக்கு எவ்விதம் தருவேன் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். என் தந்தை என என்னை அழைப்பாய் என்றும், என்னிடமிருந்து விலகிச் செல்ல மாட்டாய் என்றும் எண்ணியிருந்தேன். நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண் தன் காதலனை கைவிடுவது போல, இஸ்ராயேல் வீடே, நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாய் என்கிறார் ஆண்டவர். மொட்டை மேடுகளில் கூக்குரல் கேட்கிறது. அது இஸ்ராயேல் மக்களின் அழுகையும் வேண்டலுமாம். ஏனெனில் அவர்கள் நெறி தவறி தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தார்கள். என்னை விட்டு விலகிய மக்களே, திரும்பி வாருங்கள். உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன். இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம். நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர். குன்றுகளிலிருந்தும் மலைகளில் செய்யப்படும் அமளிகளிலிருந்தும் கிடைப்பது ஏமாற்றமே. இஸ்ராயேலின் விடுதலை எங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் மட்டுமே உள்ளது. எங்கள் இளமை முதல் எங்கள் மூதாதையர் உழைப்பின் பயனாக பெற்ற ஆடு மாடுகளையும் புதல்வர் புதல்வியரையும் வெட்கங்கெட்ட பாகால் விழுங்கிவிட்டது. மானக்கேடே எங்கள் படுக்கை, அவமானமே எங்கள் போர்வை. ஏனெனில் எங்கள் இளமை முதல் இன்று வரை நாங்களும் எங்கள் மூதாதையரும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். அவரது குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்கவில்லை. எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 29. 10ஆம் ஆண்டின் 10ஆம் மாதத்தில் 12ஆம் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் முகத்தை எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு நேராக திருப்பி அவனுக்கு எதிராகவும் அனைத்து எகிப்துக்கு எதிராகவும் இறைவாக்குரை. அவனிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: எகிப்து மன்னனாகிய பார்வோனே, நான் உனக்கு எதிராயிருக்கிறேன். உன் ஆறுகளின் நடுவே வாழும் பெரிய முதலை நீ. நைல் என்னுடையது, நானே அதை உருவாக்கிக் கொண்டேன் என்கிறாய் நீ. ஆனால் நான் உன் வாயில் தூண்டில்களை மாட்டி உன் ஆறுகளின் மீன்கள் யாவும் உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ளச் செய்வேன். உன்னையும் உன் செதில்களில் ஒட்டியுள்ள மீன்களையும் உன் ஆறுகளினின்று வெளியே இழுத்து போடுவேன். உன்னையும் உன் ஆறுகளின் மீன்களையும் பாலை நிலத்தில் விட்டுவிடுவேன். உலர்ந்த தரையில் விழுந்து மடிவாய் நீ. உன்னை சேகரிக்கவோ பொறுக்கி எடுக்கவோ எவரும் இரார். காட்டு விலங்குகளுக்கும் வானத்து பறவைகளுக்கும் உன்னை இரையாய் தருவேன். அப்போது எகிப்தில் வாழும் யாவரும் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர். இஸ்ராயேல் வீட்டாருக்கு நாணற்கோலாய் இருந்தாய் நீ. அவர்கள் உன்னை பற்றி பிடித்த போது நீ முறிந்தாய். அவர்கள் தோள்களை கிழித்தாய். உன்மேல் அவர்கள் சாய்ந்த போது நீ ஒடிந்தாய். அவர்கள் இடுப்பு நொறுங்கிற்று. எனவே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உனக்கு எதிராய் ஒரு வாளை கொண்டு வந்து உன் மாந்தரையும் விலங்குகளையும் கொல்வேன். எகிப்து நாடு பாழடைந்த பாலை நிலமாகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். ஏனெனில் நைல் என்னுடையது, நானே அதை உருவாக்கிக் கொண்டேன் என்று உரைத்தாய். எனவே நான் உனக்கு எதிராகவும் உன் ஆறுகளுக்கு எதிராகவும் இருக்கிறேன்.
மிக்தோல் முதல் சீனிம் வரை, கூசு எல்லை பகுதி வரை எகிப்து நாட்டை பாழடைந்த பாலை நிலமாக மாற்றுவேன். ஆள் நடமாட்டமோ கால்நடை நடமாட்டமோ அதில் இராது. 40 ஆண்டுகள் யாரும் அங்கே குடியிரார். அழிந்த நாடுகளில் ஒன்றாக எகிப்து நாட்டை மாற்றுவேன். 40 ஆண்டுகள் அதன் நகர்கள் அழிந்த நகர்களிடையே பாழடைந்து கிடக்கும். எகிப்தியரை மக்களினங்களிடையே சிதறடித்து நாடுகளிடையே கலந்தொழியச் செய்வேன். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: 40 ஆண்டுகள் முடிந்த பின் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கும் நாடுகளினின்று கூட்டிச் சேர்ப்பேன். எகிப்தின் செல்வங்களை அவர்களுக்கு திருப்பிக் கொடுப்பேன். அவர்களை அவர்களின் முன்னோர் நாடாகிய பத்ரோசுக்கு கொண்டு சேர்ப்பேன். அங்கே எல்லா அரசுகளையும் விட சிறிய அரசாய் அது இருக்கும். மற்ற நாடுகளை விட ஒருபோதும் தன்னை உயர்த்தி கொள்ளாது. நாடுகளை ஒருபோதும் அது ஆட்சி செய்ய இயலாதவாறு அதை மிகவும் வலுவிழக்கச் செய்வேன். இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்து ஒருபோதும் நம்பிக்கையின் அடிப்படையாயிராமல் அதனிடம் அவர்கள் உதவி கேட்ட பாவத்தின் நினைவாக மட்டுமே இருக்கும். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வர். 27ஆம் ஆண்டு முதல் மாதம் முதல் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, பாபிலோன் மன்னன் நெபுகத்நேசர் தீர் நகரை முற்றுகையிடுகையில் தன் படைகளுடன் வருந்தி முயன்றான். தலைகள் யாவும் மொட்டையடிக்கப்பட்டன, தோள்கள் யாவும் புண்ணாய் போயின. ஆயினும் தீர் நகருக்கு எதிராக அவனும் அவன் படைகளும் செய்த முற்றுகையில் அவர்களுக்கு யாதொரு கைமாறும் கிட்டாமற் போயிற்று. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் எகிப்தை பாபிலோனின் மன்னன் நெபுகத்நேசருக்கு கொடுக்கப் போகிறேன். அவன் அதன் செல்வத்தை கொள்ளையிட்டு வாரிக்கொண்டு போவான். அது அவன் படைகளுக்கு கூலியாக அமையும். அவனுடைய முயற்சிகளுக்கு கைமாறாய் நான் எகிப்தை அவனுக்கு கொடுப்பேன். ஏனெனில் அவனும் அவன் படைகளும் அதை எனக்காகவே செய்தனர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அந்நாளில் இஸ்ராயேல் வீட்டாருக்காக ஒரு கொம்பு முளைக்கச் செய்வேன். அவர்கள் நடுவில் உன்னை பேச வைப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வர். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 30. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இறைவாக்காகச் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஐயோ, துன்பத்தின் நாள் வருகின்றது என்று அலறுங்கள். ஏனெனில் அருகில் உள்ளது அந்த நாள். ஆண்டவருக்குரிய அந்நாள் அண்மையில் உள்ளது. அது மேகத்தின் நாள், வேற்றினத்தாருக்கு அழிவின் நாள். எகிப்திற்கு எதிராய் ஒரு வாள் வரும். கூசு பகுதியில் திகைப்பு மேலோங்கும். எகிப்தில் கொல்லப்பட்டோர் வீழ்கையில் அதன் செல்வங்கள் வாரிக்கொண்டு செல்லப்படும். அதன் அடித்தளங்கள் அழிந்து போகும். எகிப்துடன் கூசு, பூத்து, லூது, அனைத்து அரேபியா, லிபியா மற்றும் நான் உடன்படிக்கை செய்து கொண்ட நாட்டின் மக்கள் யாவரும் வாளால் வீழ்வர். ஆண்டவர் கூறுவது இதுவே: எகிப்தின் கூட்டு நாடுகள் வீழும். அதன் பெருமைக்குரிய வலிமை தோல்வியுறும். மிக்தோல் முதல் சீனிம் வரையிலுள்ள பகுதிக்குள் எல்லாரும் வாளால் வீழ்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அவர்கள் பாழாக்கப்பட்ட நாடுகளுக்குள் பாழாகி கிடப்பர். அவர்களின் நகரங்கள் அழிந்த நகரங்கள் நடுவே அழிந்து கிடக்கும். நான் எகிப்துக்கு தீ வைத்து அதற்கு துணையாயிருந்தோரை நொறுக்கும் போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். அந்நாளில் கூசு மக்களின் மன உறுதியை குலைத்த நான் கப்பலில் தூதரை அனுப்புவேன். எகிப்தின் அழிவு நாளில் திகில் அவர்களை ஆட்கொள்ளும். ஏனெனில் அந்நாள் உண்மையிலேயே வரப்போகின்றது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனின் மன்னன் நெபுகத்நேசரின் கையால் எகிப்தின் செல்வத்தை அழிக்கப் போகின்றேன். மக்களினங்களில்
மிகவும் வலிமை வாய்ந்த அவன் படைகளும் நாட்டை அழிக்க கொண்டு வரப்படும். எகிப்திற்கு எதிராய் அவர்கள் வாளை உருவி கொலையுண்டோரால் நாட்டை நிரப்புவர். ஆறுகளின் தண்ணீரை வற்றச் செய்து தீயோருக்கு நாட்டை விற்றுவிடுவேன். அந்நியர் துணையால் நாட்டையும் அதிலுள்ள யாவற்றையும் வெறுமையாக்குவேன். ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் சிலைகளை அழிப்பேன். நோபில் இருக்கும் உருவங்களுக்கு முடிவு கட்டுவேன். எகிப்தில் இனி மன்னன் இரான். நாடு முழுவதும் அச்சத்தை பரப்புவேன். பத்ரோசு நாட்டை நான் பாழாக்குவேன். சோவான் நகருக்கு நெருப்பு வைப்பேன். நோ நகரின் மீது தண்டனை வரச் செய்வேன். எகிப்தின் அரணாய் இலங்கும் சீன் மீது என் சினத்தை கொட்டுவேன். நோ நகரின் எண்ணற்ற மக்களை வெட்டி வீழ்த்துவேன். எகிப்துக்கு நெருப்பிடுவேன். சீன் நகரம் துன்பத்தால் புலம்பும். புயலினால் நோ அலைக்கழிக்கப்படும். தீராத நெருக்கடியில் நோபு தவிக்கும். ஆவேன் மற்றும் பீபசேத்து நகர இளைஞர் வாளால் வீழ்வர். அந்நகர்கள் அடிமைத்தனத்தில் உழலும். எகிப்தின் கொழுவை நான் முறிக்கையில் தெகபனேகேசு நகரில் பகல் இரவாகும். இருமாப்புக்குரிய அதன் வலிமை அங்கே முடிவுக்கு கொண்டு வரப்படும். மேகங்களால் அது மூடப்படும். சிறையிருப்புக்கு அதன் சிற்றூர்கள் செல்லும். இவ்வாறு நான் எகிப்தின் மீது தண்டனை வரச் செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். 11ஆம் ஆண்டு முதல் மாதத்தின் 7ஆம் நாள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எகிப்தின் மன்னன் பார்வோனின் கையை நான் முறித்துவிட்டேன். ஆயினும் அது குணமாகும்படி கட்டுப்போடப்படவில்லை. வாளேந்தும் அளவுக்கு வலிமை பெறும்படி துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கு எதிராயிருக்கிறேன். அவனுடைய இரு கைகளையும், நலமான கையையும் ஏற்கனவே ஒடிந்த கையையும் முறித்து அவன் கையினின்று வாளை விழச் செய்வேன். மக்களினங்களிடையேயும் நாடுகளிடையேயும் எகிப்தியரை சிதறுண்டு போகச் செய்வேன். பாபிலோன் மன்னனின் கைகளை வலுப்படுத்தி என் வாளை அவன் கையில் கொடுப்பேன். ஆனால் பார்வோனின் கைகளையோ முறிப்பேன். அவன் பாபிலோன் மன்னனின் முன்னிலையில் படுகாயமுற்ற மனிதனாய் புலம்புவான். நான் பாபிலோன் மன்னனின் கையில் வாளை கொடுத்து அதை அவன் எகிப்துக்கு எதிராய் சுழற்றச் செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். எகிப்தியரை பல்வேறு மக்களிடையேயும் நாடுகளிடையேயும் சிதறடிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். நகைப்பிலும் துயரம் உண்டு, மகிழ்ச்சியை அடுத்து வருத்தமும் உண்டு. உண்மையற்றவர் தம் நடத்தையின் விளைவை துய்ப்பார். நல்லவர் தம் செயல்களின் பயனை அடைவார். பேதை தன் காதில் விழும் எதையும் நம்புவார். விவேகமுள்ளவரோ நேர்வழி கண்டு அவ்வழி செல்வார். ஞானமுள்ளவர் விழிப்புடையவர், தீமையை விட்டு விலகுவர். மதிகேடரோ மடத்துணிச்சல் உள்ளவர், எதிலும் பாய்வார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் எங்கள் கண் முன்னால் கொண்டிருக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களுடைய பாவத்தினுடைய வேறுகளை கண்டுபிடிப்பதற்காக எங்களுக்கு இந்த இறை வார்த்தைகளின் வழியாக நீங்கள் உதவி கொண்டிருக்கீங்க அப்பா. ஏன் பாவம் செய்கிறோம்? ஏன் அந்த பயங்கள்? ஏன் இப்படி இருக்கணும்? இந்த ஏன்ற கேள்விக்கான பதில்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களை நீங்கள் அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கீங்க அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. அம்மா, இந்த பாதையில் மனம் சோர்ந்து போகாமல் தைரியமாக உடலுக்கும் உலகத்திற்கும் சாத்தானுக்கும் எதிராக போராடி பாவத்தை வென்று ஆண்டவரோடு ஒரு நிலையான உறவில், உங்களோட ஒரு புனிதர்களோட ஒரு நிறைவான உறவில் இருக்க எங்களுக்கு அருள் தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
அன்பர்களே, எரேமியா புத்தகம் பாருங்கள், இன்றைக்கி 3ஆம் அதிகாரம் வாசித்தோம். இன்றைக்கி அதில் பாருங்கள், வழக்கம் போல் ஹார்ஷான வார்த்தைகள் தான், பட் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது பாருங்கள். 3ஆம் வசனம் பாருங்கள், நம்ம பாவம் செஞ்சதுனால என்ன நடக்குது பாருங்கள். ஆகையால் நாட்டில் மழை பெய்யாது நின்றுவிட்டது, இளவேநீர் காலம் அதிலும் மழை வரவில்லை. அன்பர்களே, இந்த பிஷப் பேரன், ஆயர் பேரன் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆயர் அழகாக சொல்லுவார் ஒரு 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 கூற்று. நம்ம பாவம் செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ கோல்டாக ஒரு ரொம்ப, இப்போ நம்ம டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பனி செமையாக பெய்யுது. அப்போது நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம ஒரு பறவைன்னு வச்சுக்கொள்ளுமே, நம்ம பறவை நம்மளுடைய அந்த ரெக்கைகளை அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அதை வீசணும் அப்படின்னா அந்த காற்று சுற்றி இருக்கிறவங்க மேலே படும், சுற்றி இருக்கிற பறவைகள் மேலே படும். அப்போ சுற்றி இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் குளிரும். ஸோ ஆயர் பேரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பயுமே பாவம் நம்மை மட்டும் பாதிக்காது, அதனுடைய விளைவுகள் ஆண்டவர் தண்டிப்பதில்லை, அதனுடைய நேச்சுரல் கான்சிக்வன்ஸ், இயல்பான விளைவுகள் நம்மை சுற்றி இருக்கிற சூழலையும் பாதிக்கும், இந்த நாட்டையும் இந்த நிலத்தையும் பாதிக்கும், அது நம்ம வீட்டையும் பாதிக்கும், நம்மளுடைய உறவுகளை பாதிக்கும், நம்ம உடம்பை பாதிக்கும், நம்ம மனசை பாதிக்கும். ஸோ பாருங்களேன், அதனால தான் உனக்கு மழை பெய்யலை அப்படின்றார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார், சில நேரங்களில் லிட்ரலாக மழை வராமல் இருக்கிறதுக்கு காரணமும் கூட ஆக்சுவலாக நம்மளுடைய பாவமாக இருக்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கொரோனா வந்துச்சு, ஆண்டவர் அனுமதிச்சார். நம்ம அந்த பேரிடரையுமே நம்ம அந்த ஒரு கண்களில் தான் பார்க்க வேண்டும். அது யாருமே திருச்சபையில் இருக்கவங்க கூட அதை தைரியமாக வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் யோசிச்சு பார்ப்போமே, அன்பான கடவுள் ஏன் நமக்கு இந்த மாதிரி பேரிடர்களை அனுமதிக்கணும்? பெரிய அளவுலே ஆகட்டும் சரி, சுனாமி ஆகட்டும் சரி, நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் ஆகட்டும், பிரச்சனைன்ற பேரிடர்கள் சுனாமியாக இருக்கட்டும், ஏன் ஆண்டவர் அனுமதிக்கணும்? யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டவர் நமக்கு எதையோ சொல்ல விரும்புகிறார். அது என்னது? 5ஆம் வசனம் பாருங்கள், என்றென்றும் அவர் சினம் அடைவாரோ, இறுதி வரை அவர் சினம் கொண்டிருப்பாரோ என்கிறாய். இவ்வாறு சொல்லிவிட்டு உன்னால் இயன்றவரை தீச்செயல்களை செய்கின்றாய். அன்பர்களே, இது ரொம்ப 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 நுணுக்கமான ஒரு ஆன்மீகத்தை நமக்கு சுட்டி காட்டுது. அன்பர்களே, நல்லா யோசிச்சு பார்ப்போமே. சில சமயம் நானுமே கூட ஒரு சில விஷயங்கள், இப்போ நான் டெய்லி 4 ஜெபம் ஜெபிக்கிறேன், நான் டெய்லி திருப்பலிக்கு போகிறேன். ஒரு சில டைம் இது ஆண்டவருக்கு ஏதோ ஒரு பிரைபரி மாதிரி, ஏதோ ஒரு லஞ்சம் மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் அந்த ஜெபம் பண்ணி முடித்த டைமில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோமா? எவ்வளோ ஒரு ஆழமான குழப்பம். இங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவருடைய பேரன்பு ரொம்ப அதிகமாக ஜெபிக்கிறாங்க மக்கள் கடவுள்கிட்ட. அவர் சின்னம் என்றென்றும் அடைவாரோ, அவர் இறுதி வரை சின்னம் கொண்டிருப்பாரோ, நம்ம மேலே அவர் இரக்கம் கொள்வார். அப்படின்னா பொய்யான ஒரு மர்சி. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆனால் அந்த இரக்கத்தை காரணம் காமிச்சிட்டு இவ்வாறு சொல்லிவிட்டு உன்னால் இயன்றவரை தீச்செயல்களை செய்கிறாய். எதுக்கு? ஆண்டவர் அங்கே தாஜா பண்ணிக்கிறோமா, இந்த பக்கம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம விருப்பத்தை செய்கிறோமா? நோ. நம்மளுடைய ஜெபம், புரியுது, அவையில சொல்லுவாங்க, இட் ஹேஸ் டு ஸ்பில் இன் டு அவர் லைஃப். நம்மளுடைய ஜெபம் பொங்கி வழிஞ்சு நம்மளுடைய அன்றாட வாழ்வின் செயல்களையும், நம்மளுடைய எண்ணங்களையும், வார்த்தைகளையும், பார்வைகளையும் தாக்க வேண்டும், மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய விருப்பமாய் நம்மளுடைய விருப்பமாக மாற வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம சொல்கிறது ஆண்டவர் இறக்கமுள்ளவர், ஆண்டவர் பேரன்பு மிக்கவர், நம்ம திருப்பாடல் 51 வாசித்தாலும் உதட்டில் தான் வாசிச்சுட்ருக்கோம். எவ்வளோ ஆழமாக நம்ம கற்றுத்தருது பாருங்களேன். ஆழத்துக்கு போய் நம்மளை ஆண்டவர் மீன் பிடிக்க சொல்கிறார். நம்ம பைபிள் வாசிச்சுட்ருக்கோம், ஆல்மோஸ்ட் 226 நாட்கள் நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இனி நம்ம மேலோட்டமாலாம் நம்ம மீன் பிடிக்க முடியாது அன்பர்கள், நம்ம இன்னும் ஆழத்துக்கு போக ஆரம்பிப்போம். டிசையர்ஸ், நம்மளுடைய நாட்டங்கள் என்ன? நம்மளுடைய உள்ளம் மேலே ஆண்டவரை தேடுதா? இல்லை என்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைங்க, அம்மா, அப்பா, என்னுடைய வேலை, என்னுடைய உலகத்தில் நான் வாழணும், சாதிக்கணும், இதை கடவுளை விட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. கடவுளை விட இதை தான் நான் உண்மையிலே தேடணும். லெட்ஸ் கோ டீப். ஆழமாக போய் உண்மையாலுமே அமைதியாக ரோசரி சொல்லிக்கிட்டு ஒரு 10 மணிக்கு கேட்டு பார்ப்போம் அன்பர்களே. நம்ம மனசு என்ன சாட்சியம் பகிருதுன்னு பார்ப்போம். மாதாவும் ஆவியானவர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். 10ஆம் வசனம் பாருங்கள், முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வரவில்லை, பொய் வேடம் போடுகிறாள். அப்பா, குத்துது மனசு.
உண்மைதான் யோசிச்சு பார்ப்போமே அன்பாந்தவர்களே. முழு உள்ளத்தோட வருதா? இல்லையே. யோசிச்சு பார்ப்போமே, நம்மளே ஜபத்தில் ஆண்டவர் பக்கம் திரும்பினோன்னா மனசார திரும்புகிறோமா? இல்லை மனசில் இன்னும் பாரங்கள் இருக்குது. அந்த பாரங்கள் ஏன் நம்மளை பிடிச்சி இழுத்து வச்சுட்ருக்கு? ஏன் அந்த ஹூக்ஸ், அந்த கொக்கி போட்டு வச்சுருக்கு? இன்னமும் நம்ம ஒரு சில பயங்கள் இருக்குது, ஒரு சில காயங்கள், ஒரு சில ஒழுங்கற்ற பற்றுதல்கள். முழு இதயத்தோடு ஆண்டவர் பக்கம் மேலே எழுப்ப முடியல. இதயங்களை மேலே எழுப்புங்கள்னு சொல்லும்போது உண்மையிலே எழுப்ப முடியுதா? இல்லை ஆண்டவரை நான் எழுப்பணும்னு விரும்புகிறேன், இல்லை பொய் வேடம் போடுகிறோமா? எவ்வளவு ஆழம் ஆண்டவர் நறுக்குன்னு எறைமையாக இறவாக்கினர் வழியாக குத்துறா இருப்பாங்க அன்பதில். எதுக்கு? சதைவுள்ள இதயத்தை தரத்துக்கு தான், வேறு ஒன்றுக்காகவும் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. 12ஆம் வசனம் பாருங்கள். நம்பிக்கையற்ற இஸ்ரேலே என்னிடம் திரும்பி வா. அப்பா எப்படி கூப்பிட்றாரு பாருங்க அன்பதில். அந்த ஊதாரி மகனோட அப்பா பாருங்கள், மகன் போயிட்டான், ஆனால் அப்பா டெய்லி வழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்காரு. நம்பிக்கையற்ற இஸ்ரேலே என்னிடம் திரும்பி வா, என்கிட்ட திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். நான் உன் மீது சினம் கொள்ள மாட்டேன், ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன் என்கிறார் ஆண்டவர். நான் கோபப்பட மாட்டேன், பயப்படாத, என்கிட்ட வா. அன்பந்தவர்களே, சாத்தா தான் நம்மளை பயன்படுது. ஆண்டவர் உன்னை டோட்டலாக அவ்வளோதான், உன்னை முடிச்சிட்டாரு. இதெல்லாம் சாத்தாக்கிட்ட இருந்து வருது அன்பந்தவர்களே. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் புனித ஃபாஸ்டினா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம செய்கிற பாவம் நம்ம கடல் மணலில் எடுத்து ஒரே ஒரு கிரெயின், ஒரு சிறு மணல் எடுத்து வச்சுட்டு, இல்லை ஒரு சிறு துளி எடுத்து வச்சுக்கோமே, ஒரு ட்ராப் வாட்டர் எடுத்து ஆண்டவருடைய ஒரு கடல் இருக்குல்ல, அந்த கடலில் ஒரு ட்ராப் போட்டால் அது போட்டது மாதிரி இருக்காது, போடாமல் இருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லை கடவுளுக்கு. அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர் புனித ஃபாஸ்டினா கிட்ட. அவருடைய இரக்கம் அவ்வளோ பறந்து விரிந்துதான். அதில் ஒரு துளி போல தான் நம்மளுடைய பாவமாக. நம்ம மிகப்பெரிய கொள்ளை கற்பழிப்பை வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சுருந்தாலும் கூட, பல முறை செஞ்சுருந்தாலும் கூட, ஆண்டவருடைய இறக்கத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட திரும்பி போகணும், இதை விட்டுட்டு போகணும். அந்த 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 விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணிட்ட ஆண்டவர் சொல்ல பாருங்க, நானும் உன்னை நான் தீர்ப்பிடல, நீ உன் வழியில் போ, ஆனால் இப்போத்திலிருந்து இனி பாவம் செய்யாதே. ஃப்ரம் நவ் ஆன் டு நாட் சின் அகெயின். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. 13ஆம் வசனம் பாருங்கள். உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் அதுதான். அந்த ஊதாரி மகன் பிள்ளை, அப்பா நான் உங்களுக்கு எதிராகவும் வானுக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இனி உங்கள் மகனை பட தகுதியேற்றவன். அது மாதிரி ஏற்றுக்கொள்கிறோமா? அதை தான் ஆண்டவர் கேட்குறாரு நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. 15ஆம் வசனம் பாருங்கள். என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உனக்கு கொடுப்பேன். அப்பவும் கூட நன்மை தான் செய்ய விரும்புகிறாரு. இவ்வளோ பாவம் செஞ்ச இந்த இஸ்ரேல் யூதாவை பார்த்தா நமக்கே கோவம் வருது நண்பர்களே. அப்படிப்பட்ட இஸ்ரேலுக்கும் யூதாவும் அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் இன்னமும் நன்மை செய்வோம். என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உனக்கு நான் கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். யார் அந்த மெய்ப்பன்? ஆண்டவர் இயேசு, ஆவியானவர், தேவமாதா, புனிதர்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யோவான் நட்சத்திரம் 21:15-17 என் ஆடுகளை பேணி வாழ. யார்கிட்ட சொல்கிறாரு? புனித பேதுருக்கிட்ட சொல்கிறார். அவர் வழியாக திருச்சுபைக்கிட்ட சொல்கிறார். ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், நம்ம அம்மா அப்பா யார் வேணாலும் ஆண்டவர் யார் வேணால் பயன்படுத்தலாம். நல்ல மெய்ப்பர்களாக நமக்கு இருப்பாங்க. 19ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய ஏக்கம் பாருங்கள். என் தந்தை என்னை அழைப்பாய் என்று, என்னிடமிருந்து விலகி செல்ல மாட்டாய் என்றும் எண்ணி இருந்தேன். அப்பா அன்பார்ந்தவர்களே, நம்ம தான் பாவம் செஞ்சு அடி வாங்கணும்னு நினச்சோம். இல்லை, ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளோ வருத்தப்படுது பாருங்கள். என்னை அப்பான்னு கூப்பிடுவேன், என்னை விட்டு போக மாட்டேன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி போயிட்டியே. அன்பார்ந்தவர்களே, அதனால தான் பாருங்களேன், ஜீசஸோடைய இந்த இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் கடவுளை அப்பான்னு 20 தடவை நம்ம தான் கூடப்பட்டிருக்கான். அன்பார்ந்தவர்களே, புதிய ஏற்பாடு வந்தோடனே எக்ஸ்ப்ளோஷன் 200 சம்திங் டைம் சொல்கிறாங்க. 200 முறை அப்பா அப்பா அப்பா. ஜீசஸ் செஞ்ச ஒரே விஷயம், கடவுளை நமக்கு அப்பான்னு காமிச்சார். அப்பான்னு கூப்பிட்ற அந்த பிள்ளைன்ற உரிமை பேரை நமக்கு பெற்று தந்தார். அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பின் வழியாக, ஞானஸ்தானத்தின் வழியாக அதில் நம்ம இணைகிறோம். we are tapping into that power. அப்போ பாருங்களேன், ஆண்டவர் ஏன் அப்படி சொல்ல? ரோமியர் 8 நம்ம வாசிக்கிறோம், தூய ஆவியானவர் தாமே நமக்குள்ளே இருந்து பெருமூச்சுகளோடு ஆபா ஃபாதர், அப்பா தந்தையே என்று அழைக்க நமக்கு கற்றுத்தராராம். ஆவியானவரும் அப்பான்னு சொல்கிறார், ஜீசஸும் அப்பான்னு சொல்கிறார்,
தந்தையும் இங்கே என்ன கூப்பிட்றேன், என்னை அப்பான்னு கூப்பிட்டு என்னை விட்டு போகாமல் இருப்பியா? உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. அந்த பாடல் நம்ம கேட்க முயற்சிப்போம் நண்பர்களே. அப்பான்னு கூப்பிடுவோம். அதே போல் ஃபாதர் வர்கீஸ் எழுதின பாடலும் இருக்குது. ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கின்றேன், ஏசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபா ஆபா ஃபாதர் கூப்பிட ட்ரை பண்ணுவான் பாந்தர்களே. 22ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன். பாருங்களேன், அதான் மார்க் நட்சது 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் அந்த பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அந்த பையனுடைய அப்பா வந்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் குணமாக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து அடையாளங்கள் அற்புதங்கள் பார்க்காம நீ வந்து குணமாக மாட்ட, ஆண்டாளு உம்மால் இயன்றால் குணமாகுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல, இயலுமானாலா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா எல்லாமே இயலும் அப்படின்னு சொல்லப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன், நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க எனக்கு உதவும். லார்ட் ஐ பிலீவ், ஹெல்ப் மை அன்பிலீஃப். அன்பாதவர்களே, அதை கேட்போமா? ஆண்டவரால் மட்டும்தான் அந்த நம்பிக்கையின்மையை குணமாக்க முடியும். அவர்கிட்ட போனாலே திரும்ப அவர் மேலே நம்பிக்கை வரும் அன்பாதவர்களே. இது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு அனுபவம் உண்டு. எனக்கு நற்கனை மேலே அதிகரிக்கின்றப்ப நான் கார்லோ அக்யூட்டிஸ் கிட்டே கேட்டேன். அவர் இப்போ புனிதராக செப்டம்பர் 7ஆம் தேதி உயர்த்த போகிறாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ அவரோட ரெலிக்கு கொண்டு வந்து கோயிலில் வச்சுருந்தாங்க, அவருடைய திருப்பண்டத்தை. அப்போ நான் உண்மையிலே கேட்டேன், நீங்கள் எப்படி நற்கனை எப்படி நம்புறீங்க? அதை பார்க்க ஓஸ்தி மாதிரி தான் இருக்குது, என்னால் மூலையில் நம்ப முடியுது, என்னால் மனசுலேருந்து நம்ப முடியல, எனக்கு உதவிச்சிங்கன்னா. அவர் சொல்கிறார், நான் ப்ரே பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் நற்கனை செட்டில் இருக்கும்போது மனசில் தோணுது, நைட்டு ஃபுல்லாக என் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணு நற்கரணையில் தனியாக. அப்போல்லாம் ஒரு தடவை கேட்டேன், அது அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கிடச்சிச்சு அந்த ஒரு வாய்ப்பு. நைட்டு ஃபுல்லாக அவரோட ஒரு 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம், 6.5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும். அன்பர்களே, ஒன்றுமே இல்லை, அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அதிகரித்ததை நான் ஃபீல் பண்ணேன் அன்பர்களே. ஸோ அவர்கிட்ட போனால் அவர் மேலே இருக்க நம்பிக்கை, அவரே நமக்கு வந்து உன் நம்பிக்கையின்மையிலிருந்து உன்னை குணமாக்குவேன்றார். அவரே நம்மளை ஹீல் பண்ணுவார், நம்ம அவர்கிட்ட போனால் போதும். அதே போல் இந்த அப்பான்னு கூப்பிடுறது, அபா ஃபாதர், இது ஒரு முறை இந்த ஊதாரி மகனோட இதை பார்க்கும்போது மாசில் எனக்கு இந்த ஒரு அழகான ஒரு கண்ணீர் கிடச்சிது, அந்த கிஃப்ட் ஆஃப் டியர்ஸ். அப்போது என் தந்தையிடம் எழுந்து நான் போவேன்னு சொல்லும்போது அவ்வளோ நான் அது ப்ரிப்பேர்டாலாம் ஒன்றும் பெருசாக தியானம்லாம் இல்லை. நார்மலாக எப்பயும் போல் திருப்பலியில் உட்காந்து அன்றைக்கி ரீடிங் வந்து ஊதாரி மகனுடைய கதை வந்துச்சு. சும்மா அதை வாசிக்கும் போது உடனே அழுவாச்சு. நான் அது ப்ரிப்பேரே பண்ணல, அவ்வளோ ஒரு அழகான அவனுடைய செயல். வெறும் அவ்வளோதான், அப்பா அப்பா அதை மட்டும்தான் கூப்பிடணும்னு தோணுச்சு, வேறு எதுவுமே தோணல அன்பாந்தவர்களே. ஸோ அழகான ஒரு அனுபவம் அது எனக்கு நல்லா தெரியும். அது கடவுளுடைய ஒரு அழகான ஒரு கிரேஸ், ஒரு கொடை. அது திரும்ப இப்போல்லாம் யோசிச்சா கூட அந்த மாதிரி வரமாட்டேங்குது. ஸோ அப்பான்னு கூப்பிடுவோம், அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவர் தான் சொல்லிருப்பாங்க, என்னை தந்தையே என்னை அழைப்பாய் என்றும் என்னிடமிருந்து விலகி செல்ல மாட்டாய் என்றும் எண்ணி இருந்தேன். அவருடைய ஏக்கம்லாம் இதுதான் அன்பர்களே. எரேமியா 3:19, என்னை தந்தை என்ற அலை, அப்பான்னு கூப்பிடு. எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். எசேக்கியேலுக்குள்ளே போவோம். அந்நாளில் இஸ்ரேல் வீட்டாருக்காக ஒரு கொம்பு முளைக்க செய்வேன், அவர்கள் நடுவில் உன்னை பேச வைப்பேன், அப்பொழுது நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வேன். அன்பர்களே, எசேக்கியேலும் சரி எசையாலும் சரி, நானே ஆண்டவர், நானே அவர், நானே அவர், ஐ எம் ஹி. அப்போ பாருங்களேன், யோவான் நட்சதில் ஆண்டவர் இயேசு நானே அவர்னு சொல்லி அறிந்து கொள்ள எத்தனை தடவை ஐ எம் ஹீன்றார். நானே அவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க, என்னை நீங்கள் விசுவசிங்க, அப்போ நானே அவர் என்று அறிந்து கொள்வீங்க. அப்போ பாருங்களேன், ஆண்டவர் வந்து எசையாலேருந்து எசேக்கியேலிருந்து எடுத்து அங்கே சொல்கிறாரு, நான் தான் தந்தை தான் அவர், நாங்கள் 2 பேரும் ஒருவர் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வீங்க. அதுதான் நானே அவர். அப்புறம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள், ஆண்டவருக்குரிய நாள் அண்மையில் உள்ளது. அன்பர்களே, இதை தான் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், 2 பேதுரு 3:10, அதுக்கப்புறம் 1 தெசலோனிக்கர் 5:2 எல்லாத்துலேயுமே ஆண்டவரின் நாள். இது பாருங்கள், இஸ்ரேல் மக்களை விடுவிக்கக்கூடிய நாள், இஸ்ரேல் மக்களுக்கு தண்டனை வரக்கூடிய நாள், இல்லை எகிப்து மக்களுக்கு தண்டனை வரக்கூடிய நாள் ஆண்டவரின் நாளாக பார்க்கப்படுது. ஆக்சுவலாக அதை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்கான நாளாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், நமக்கு அந்த ஒரு வரவிருக்கக்கூடிய நாளை குறித்து நம்ம காட்டுகிறது. ஆண்டவருக்குரிய நாள் அண்மையில் உள்ளது, அது ஆண்டவருடைய 2ஆம் வருகையும் குறிக்கும்.
சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். முடிஞ்சளவு இந்த நாள் முழுசும் நம்ம ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட முயற்சிப்போம். அப்பா அப்பா, அவ்வளோதான், அது போதும். அப்பா உங்களை நான் அன்பு செய்கிறேன், அப்பா உங்களை ஆராதிக்கிறேன், அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அப்பா என்னை விடுவீங்க, அப்பா எனக்கு உதவி புரியுங்க, அப்பா என் கூட இருங்க. ஏதாச்சும் இந்த சின்ன மனவழி ஜெபத்தை ஜெபிக்க முயற்சிப்போம் அன்பாந்தர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.